கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். PMST திட்டத்தில் தமிழக அரசு இணையவில்லை. தேசிய கல்விக் கொள்கை 2020 மையமாக கொண்ட PMST திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இதுவரை இணையவில்லை என மத்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசிய மத்திய இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி, 8ஆம் வகுப்புடன் பள்ளிப்படிப்பை நிறைவதை தடுக்க தேசிய மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தமிழக அரசுக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை. அத்தொகையை மாணவர்களின் வங்கிக் கணக்கிற்கு பரிமாற்றம் செய்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். ஜனவரியில் அரையாண்டு தேர்வு. கனமழையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பல மாவட்டங்களில் பள்ளிகளில் அரையாண்டு தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. அந்த தேர்வுகள் எப்போது நடத்தப்படும் என அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் தள்ளி வைக்கப்பட்ட தேர்வுகள் ஜனவரியில் நடத்தப்படலாம் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தேர்வுகள் ஒத்திவைப்பு. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இணைப்பு கல்லூரிகள் இன்று நடக்க இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.manonmaniyamsundaranaar.university.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். NIAவில் வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். NIAவில் காலியாக உள்ள 164 இடங்களுக்கு விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. டெபுடேஷன் அடிப்படையிலான இந்த பணியிடங்கள் அனைத்தும் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், அசிஸ்டன்ட் உதவி ஆய்வாளர், தலைமை காவலர் பதவிகள் ஆகும். மேலும் விவரங்களுக்கு www.nia.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு இராணுவத்தில் வேலைவாய்ப்பு. 2025ஆம் ஆண்டிற்கான UPSC தேசிய பாதுகாப்பு அகாடமி, கடற்படை அகாடமி தேர்வு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.upsc.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.